ஆடி மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு தனுசு ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பராபவ வருடம் ஆடி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குருவின் உச்சம் பெற்று அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். இருப்பினும் அவரது பார்வை 2ஆம் இடத்தில் பதியுது. எனவே குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். குறை சொல்லியவங்களே உங்களை பாராட்டுவாங்க. இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவீங்க. இருப்பினும் எதிர்பாராத விதத்தில் ஒரு சில சமயங்களில் மனகசப்பும் தரும் சம்பவங்கள் நடைபெறலாம். பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குரு வழிபாட்டை முறையாக செய்வதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும். கடகம் புதன் ஆடி 15ஆம் தேதி அதாவது 31/7/2026 அன்று கடகராசிக்கு புதன் போகிறாரு. அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். அவரோடு உச்சகுருவும் இணைவதால் நல்ல பலன்கள் இல்லம் வந்து சேரும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் அஷ்டமத்திற்கு வரும்பொழுது மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். எனவே பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். என்றாலும் மன அமைதி குறையும். இடமாற்றம் வீடு மாற்றம் எளிதில் கிடைக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாம். விலை உயர்ந்த பொருள்களை வாங்குவதன் மூலம் கவனம் செலுத்துவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் அசையா சொத்துக்களை வாங்குவதன் யோகம் உண்டு. வியாபாரத்தில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். புதிய திருப்பங்கள் பலவும் ஏற்படும் நேரம் இது. மிதுனம் செவ்வாய் ஆடி 16ஆம் தேதி அதாவது 1/8/2026 அன்று மிதுன ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் 7ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியெலாம் வெற்றி பெறும். குறிப்பாக அவங்களின் மேற்படிப்பு சம்பந்தமாகவோ உத்தியோகம் சம்பந்தமாகவோ நீங்கள் எடுத்த புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இடமாற்றம் வீடு மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையும். கடன் சுமை பாதிக்கு மேலே குறையும். வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமோ வேறு இடம் வாங்க இயலுமா என்றெல்லாம் கவலைப்பட்டவங்களுக்கு புதிய இடம் வாங்கும் யோகம் உண்டு. சகோதரர்களின் இல்லங்களில் நடைபெறும் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைப்பீங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் நேரம் இது. அடுத்தது சனி வக்கரம். மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்திலேயே இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. எனவே அவர் வக்கர இயக்கத்தில் இருக்கும் பொழுது பொருளாதார நெருக்கடி நிலவும். புதிய முயற்சிகளில் தாமதம் ஏற்படும். சேமிப்பு கரையும். உடன்பிறப்புகள் உங்கள் மீது பழி சுமத்துவாங்க. வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும் நேரம் இது. கவனமாக இருக்கணும். குடும்ப சுமை கூட. பண தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். அடுத்தது கன்னி சுக்கிரன் ஆடி 17ஆம் தேதி அதாவது 2/8/2026 அன்று கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் ஆவார். எனவே அவர் நீச்சம் பெறுவது நல்லது தான். இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு உண்டு. தக்க விதத்தில் வெளிநாட்டு யோகமும் வரலாம். பொது வாழ்வில் ஏற்பட்ட வீண் பழிகள் அகலும். புதிய பொறுப்புகளுக்கு மாற்றப்படுவீங்க. அதிகார அந்தஸ்து கிடைக்கும். ஆதாயம் தரும் தகவல் அதிகாரம் வருகின்ற நேரம் இது. எந்த ஒரு காரியத்தையும் எளிதில் செய்து முடித்து வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகளில் மாறுதல் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு அதிக முயற்சி தேவை. மாணவ மாணவிகள் படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்தணும். பெண்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும். இந்த மாதம் சூரிய வழிபாடு சுகத்தை வழங்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்த்திங்கன்னா ஜூலை 17, 18, 21, 22, 30, 31, ஆகஸ்ட் 4, 5, 12, 13. மகிழ்ச்சி தரும் வண்ணம் நீலம்.